ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல்ஃபா மாண்டிசரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாண்டிசரி மேக்ஸ் மெட்டீரியல் தான். இது வரைக்கும் மேக்ஸ் மெட்டீரியல் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதில் 3 பார்த்துட்டோம். இன்றைக்கி 4வது மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே 0 to 10 அந்த நம்பருக்குள்ளே குழந்தைகளுக்கு எப்படி டீச் பண்ணுறது, அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் என்னென்னு வரிசையாக பார்த்துருக்கோம். இதுவும் 0 to 10 தான். அந்த நம்பரை எப்படி குழந்தைங்களுக்கு, ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டிலேயே ஈஸியாக கற்றுக்க மாட்டாங்க இல்லையா, ரிப்பீட்டடாக நம்ம அது 1 to 10க்குள்ளே இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் திருப்பி செய்ய தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும் இல்லையா. ஸோ கவுண்டிங் பார்த்தோம், அப்புறம் அது எப்படி எழுதணுங்கிற ஃபார்மேஷன் பார்த்தோம், சாண்ட் பேப்பர் லெட்டர் பார்த்தோம், அப்புறம் நம்பர் ராட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ ஸ்பிண்டில் பாக்ஸும் பார்த்துட்டோம். இன்னொன்றும் அதே போல் 1 to 10 அந்த நம்பர்ஸை கற்றுக்கிறதுக்கு உண்டான மேக்ஸ் மெட்டீரியல் தான். அது என்ன அப்படின்னா கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டீரியல் டு டீச் நம்பர் 1 to 10 இன் மாண்டசரி மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஒயிட் பேஸ் கார்ட்போர்டில் பிளாக்ல நம்பர் எழுதியிருப்போம். நம்பர் அந்த ஸ்டைலிஷ் நம்பர்லாம் கிடையாது. குழந்தைங்க எப்படி எழுதுவாங்க, 1னா ஒரே லைன், 2னா இப்படி, 3னா இப்படி தான். ஸோ அந்த குழந்தைங்க எழுதுகிற லெட்டரை அழகாக ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் எழுதியிருக்கணும். அதுதான் கார்ட்ஸு. ஸோ இது 1 to 10 வரைக்கும் எழுதியிருக்கும். இந்த கார்ட்ஸை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் ராட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நம்பர் ராடுக்கும் இந்த கார்டை கனெக்ட் பண்ணியும் ப்ராக்டிக்ஸ் நிறைய கொடுக்கலாம். இப்போ இந்த நம்பர் ராடு 7 நம்பர் ராட் இருந்தால் அதுக்கு உண்டான நம்பரை எடுத்து வைக்க சொல்கிறதுக்கு இந்த கார்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் இந்த கார்டு யூஸ் ஆகும். கவுண்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவுண்டர்னா ஒரு எண்ணிக்கை இல்லையா. இப்போ 1க்கு ஒரு கவுண்டர் வைக்கணும், 2க்கு 2. கவுண்டருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஈஸியாக வீட்டில் என்ன பண்ணுவோம், கல் இருந்தால் ஒரே மாதிரி ஒரு 55 கல். அது என்ன 55 கணக்கு, 55ன்னு என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டால், 1க்கு 1 ஒரு கவுண்டர், 2க்கு 2. இப்போ பெரிய பீடு இருந்தால் பீடு கூட யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கிட்ட குழந்தைங்க வாயில் போட்டு மெல்லாத மாதிரி முழுங்காத மாதிரி இருக்கிற கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கணும். இந்த பீனு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா வாயில் போட்டுருவாங்க, முழுங்கிடுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுபோல் அது கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே கலரில் இருக்கணும். அதே போல் ஒரே சைஸில் இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வைக்கக்கூடாது, எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே கலரில் இருக்கணும். இதுதான் பேசிக் ரூல் அந்த கவுண்டருக்கு. இப்போ நீங்கள் பெபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மீன் தொட்டிக்குள்ளெல்லாம் முழுன்னு கல் வச்சுருப்பாங்க இல்லையா, கலர் கல், அந்த பெபிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பெரிய பீட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான். ஆனால் 55 இருக்கணும், ஒரே கலரில் இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும், அவ்வளோதான் பேசிக். ஸோ 1க்கு ஒரு கவுண்டர், 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4 வைப்போம், 5க்கு 5, 6க்கு 6 கல் வைப்போம். அதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள். 10க்கு 10னா 10 + 9 19, 19 + 8 27. அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 55 கவுண்டர்ஸ் வரும். அதனால தான் இங்கே 55 கவுண்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் மெட்டீரியல். ஸோ ஒரு பெரிய பாக்ஸில் அந்த கவுண்டர்ஸ் 55 கவுண்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது, பிளாக் பேஸில் இருக்கிற போர்டில், ஒயிட் பேஸ் இருக்கிற போர்டில் பிளாக்ல எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் கார்ட்ஸ் அண்ட் கவுண்டரோட பேசிக். ஸோ அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வர வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். கவுண்டர்ஸ்க்கு நான் வீடியோக்காக இப்போ செஸ் போர்டில் வைப்பேன்ல பான், அந்த பான் எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட்டும் பிளாக்கும். ஆனால் சேம் கலரில் தான் இருக்கணும். பட் மாண்டிசரி மெட்டீரியலில் அந்த கவுண்டர்ஸ் வுட்டனில் இந்த பான் மாதிரியே தான் இருக்கும். வுட்டனில் அழகாக 55 கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அழகாக காவிங் பண்ணி ஒரு 55 இந்த பான் ஷேப்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த செஸ் போர்டில் இருக்கிற அந்த பான் காயின்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு வீடியோ எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு கார்டு 1 கார்டு எடுத்துகிட்டு திஸ் இஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவுண்டர் நம்ம வைக்க சொல்லலாம். அடுத்தது நம்பர் 2 கார்டு வச்சுட்டு திஸ் இஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டே 2 கவுண்டர் மட்டும் வைக்க சொல்லணும்.
அப்போ 3 கார்டு வச்சு 3 கவுண்டர்ஸ் வைக்க சொல்லணும். இது எதுக்குன்னா அந்த சிம்பிள்ஸ்க்கும் அந்த குவான்டிட்டியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது அந்த கவுண்டர்ஸ்னால் 3னா 3 யூனிட் தான் 3 அப்படிங்கிற குவான்டிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ 4னா 4 யூனிட்ஸு சேர்ந்தா சிம்பிள் 4 அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதே மாதிரி 10 கார்டு வரைக்குமே வைக்க சொல்லி இப்போ அதுக்கு தகுந்த கவுண்டரை வந்து கவுண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இங்கே வந்து 3 வச்சுருக்காங்க, 3க்கு வந்து 3 கவுண்டர் வச்சுருக்கோம் இல்லையா? அதே போல் தான் 10 வரைக்குமே வந்து 9னா 9 கவுண்டர், 10னா 10 கவுண்டர் வைக்க சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. இதுலேயே இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது, பார்க்கலாம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கற்றுக்கிறதும் இந்த மெட்டீரியல் தான். இதில் தான் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கற்றுக்குறோம். இப்போது ஸ்பிண்டில் பாக்ஸில் வந்து 0வோட கான்செப்ட் கற்றுக்கிட்டோம் இல்லையா? 0னா நத்திங் அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்பிண்டில் பாக்ஸில் கற்றுக்கிட்டோமோ அதே போல் கார்ட்ஸ் அண்ட் கவுண்டரில் வந்து ஆட் ஈவன் கற்றுக்க போகிறோம். எப்படி இந்த இதை வச்சு ஆட் ஈவன் கற்றுக்குறோம் அப்படின்னா, எனி 2 நம்பர், இப்போ வந்து 1ம் 2ம் ஆப்போசிட்டில் 3 4 5 இந்த லெஃப்ட்டு, 6 வந்து ரைட் சைடு, அப்புறம் 7 வந்து லெஃப்ட் சைடு, 8 வந்து ரைட் சைடு, இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கவுண்டரை வந்து பேராக வைக்க சொல்லணும். இப்போ 4க்கு வந்து 2 பேர் வரும், ரிமைனிங் கீழே சிங்கிளாக எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே பேராக இருக்குது. ஸோ பேராக இருந்தால் வந்து ஈவன் நம்பர். இப்போ வந்து 5க்கு வந்து நம்ம 5 கவுண்டரை வந்து பேராக வைக்க சொன்னால் ஒரு கவுண்டருக்கு வந்து பேர் இல்லை இல்லையா? ஸோ பேர் இல்லை அப்படிங்கிற கவுண்டர்ஸ் வர்ற நம்பர் எல்லாமே ஆட் நம்பர், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 to 10க்குள்ளே எந்த நம்பர் கீழே வர அந்த கவுண்டர்ஸ் வந்து பேராக வைக்கும்போது அதுக்கு பேர் இல்லாமல் ஒரு சிங்கிள் கவுண்டர் தனியாக இருந்தால் அந்த நம்பர் வந்து ஆட் நம்பர். எந்த நம்பர் கீழே இருக்கிற கவுண்டர்ஸ் பேராக வைக்கும்போது ஈக்குவலாக 3 பேராவோ 4 பேராவோ இருந்து ஒரு சிங்கிள் கவுண்டர் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மெட்டீரியல். ஸோ இதை வச்சு ஆட் ஈவன் கற்றுக்கலாம். ஸோ ஆட் ஈவனுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், அந்த நம்பர் கான்செப்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே நம்ம பண்ணலாம். சார்ட் பேப்பரில் எடுத்து, நான் சார்ட் பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். டிஐஒய்க்காக தான். யார் வேணாலும் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு காட்டியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.